வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தினமும் ஒரு டம்ளர் நம்ம கேரட் ஜூஸ் குடிக்கிறதால என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான நன்மைகளை பெறுகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கேரட் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்குமே மிகவும் பிடித்த காய்கறிகளில் ஒன்று. இந்த கேரட்டில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடலினுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது. கேரட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோயை தடுக்கிறது முதல் நீரிழிவை கட்டுப்படுத்துறது, சருமத்தினுடைய நிறத்தை மேம்படுத்துறதுன்ற வழியில் பல வகைகளில் நமக்கு உதவிகரமாக இருக்குது. கேரட்டில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. அதோடு விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி3, விட்டமின் கே மற்றும் மினரல்களும் இந்த கேரட்ல அதிகமாக இருக்கு. ஸோ இந்த கேரட்டை நீங்க தினசரி உங்களுடைய உணவுகளில் ஜூஸ் மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான நன்மைகளை நீங்க பெறுகிறீங்க அப்படின்றத பத்தி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பளபளப்பான சருமத்திற்கு நீங்க தினமும் ஒரு டம்ளர் கேரட் ஜூஸ் குடிக்கலாம். சருமத்தினுடைய நிறத்தை அதிகரிக்கிறதுக்கும் பளபளப்பாக உங்களுடைய சருமத்தை வைத்துக் கொள்வதற்கும் கேரட் ஜூஸ் பயன்படுகிறது. சருமத்திற்கு வெளிப்பூச்சாகவும் கேரட்டை நீங்க பயன்படுத்தலாம். அதோட தினமும் ஒரு கிளாஸ் கேரட் ஜூஸ் நீங்க வெறும் வயிற்று குடித்து வந்தீங்க அப்படின்னா சருமம் பொலிவாகவும் சருமத்தில் இருக்கக்கூடிய கருமை நீங்கி நல்ல நிறம் மாற்றத்தையும் உங்களுக்கு நீங்க வந்து இந்த கேரட் ஜூஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதை நீங்க உணர்வீங்க நாளடைவில். ஸோ அதுக்காக உங்களுடைய முகம் அழகு பெறுவதற்கு சருமம் வந்து பார்த்தீங்கன்னா பளபளப்பான சருமம் உங்களுக்கு வேணும்னா கேரட் ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் குடிங்க. புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் கேரட் ஜூஸில் இருக்குது. புற்றுநோய்க்கு காரணமாகக்கூடிய சில தொற்றுகளையும் புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய பண்புகளையும் கேரட் கொண்டிருக்கிறதாக சில ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. கேரட்டில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. குறிப்பாக விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து, இது எல்லாமே சரும சேதத்தை தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை நீங்கள் பெறுவதற்கு இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை வராமல் தடுக்கிறதுக்கு குணப்படுத்துகிறதுக்கு நீங்கள் கேரட் ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். அஜீரண கோளாறை தடுக்கும் கேரட் ஜூஸ். அடிக்கடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க அடிக்கடி தங்களுடைய டயட்ல கேரட் ஜூஸை சேர்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தினமும் ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் ஜூஸ் குடிக்கிறதால ஜீரண மண்டலம் சிறப்பாக செயல்படும். கேரட்ல கரையக்கூடிய மற்றும் கரையாத அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வகை நார்சத்துக்கள் வந்து இருக்கிறதால மலச்சிக்கல் ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு கேரட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் அதை நீங்கள் குணப்படுத்திக்கிறதுக்கும் தினமும் நீங்கள் கேரட் ஜூஸ் குடிங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். நீங்கள் எடையை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் கேரட் ஜூஸையும் குடிங்க. உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றி உடலினுடைய மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா கேரட் ஜூஸ் உங்களுடைய உணவுகளை நீங்கள் தினசரி சேர்த்துக்கிறது கட்டாயமாக நீங்கள் சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த கேரட்டில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்சத்துக்கள், அந்த ஃபைபர் வந்து நீண்ட நேரம் உங்களுக்கு வயிறு நிரம்பிய ஒரு ஃபீலை தரும். ஸோ அதனாலே நீங்கள் கண்ட உணவுகளை சாப்பிட்டு உடல் எடையை அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. குறிப்பாக கேரட் ஜூஸ் உங்களுடைய பசியை கட்டுப்படுத்துறதோடு வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்யறதால உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே வெளியே கரைச்சி உங்களுடைய உடல் எடையை ஸ்ட்ரக்சராக அழகாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு, சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும் கேரட் ஜூஸ். கேரட் ஜூஸ் வந்து இம்யூன் பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அதிகரிக்க செய்வதற்கான மிக சிறந்த மூலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ கேரட்டில் இருக்கக்கூடிய விட்டமின்களும் மினரல்ஸ்களும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களால் உண்டாகக்கூடிய சேதத்தை தடுத்து மிகச்சிறந்த ஆக்சிஜனேட்டரியாக செயல்படுகிறது. கேரட் ஜூஸில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் பி6, பொட்டாசியம், பாஸ்பரஸ் ஆகியவையும் அதிகமாக இருக்கு. இது பல்வேறு நோய்களுக்கு எதிராக போராடுகிறது. குறிப்பாக வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றுகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறதுக்கு கேரட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். நீரிழிவை கட்டுப்படுத்துறதுக்கு, அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம். அந்த நீரிழிவை கட்டுப்படுத்துறதுக்கு கேரட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். கேரட் ஜூஸ் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை முறைப்படுத்துறதுலையும் அதிகப்படியான ரத்த குளுக்கோஸ் அளவை குறைக்கிறதுலையும் உதவிகரமாக இருக்கும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா பிளட்ல சுகருடைய அளவை கேரட்டை கண்ட்ரோல் பண்ணும். கேரட்ல குறைந்த அளவு கலோரியும் குறைவான சர்க்கரை அளவும் இருக்கு. அதனால நீரிழிவு நோயாளிகள், அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இந்த நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க தங்களுடைய உணவுகளில் கேரட் ஜூஸை அதிகமாக சேர்த்துக் கொள்வதற்கு பிரிஸ்கிரைப் பண்ணப்படுறாங்க, அதாவது அறிவுறுத்தப்படுறாங்க. ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளட்ல சுகருடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் நீங்கள் விடுபட்டலாம். இதயத்திற்கு நன்மை செய்யும் கேரட் ஜூஸ். கேரட் ஜூஸில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. அதோடு தைராய்டு, கொலஸ்ட்ரால் மற்றும் உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிபின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஹை பிளட் ப்ரெஷர், அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கும் கேரட் ஜூஸ் தான் உதவிகரமாக இருக்குது. அதனால் தொடர்ந்து நீங்கள் கேரட் ஜூஸை வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கணும். அதாவது நீங்கள் கேரட்டை சமைச்சும் சாப்பிட்லாம், ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். ஸோ தினமும் ஒரு டம்ளர் ஜூஸ் குடிக்க பழகுங்க. உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எந்த விதமான ப்ராப்ளத்தையுமே நீங்கள் க்யூர் பண்ணிக்கணும் அல்லது முன்னாடியே வராமல் தடுத்துக்கணும் அப்படின்னா
தொடர்ந்து கேரட் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கிட்டு கேரட் ஜூஸையும் தினமும் ஒரு டம்ளர் குடிக்க பழகுங்க. இதன் மூலமாக நிறைய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.